ஆடி மாதத்துல வரக்கூடிய 3வது வெள்ளிக்கிழமை நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கான பதிவுகள் போட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த 3rd ஃப்ரைடே வந்து மகாலட்சுமியோட அருள் கிடைக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னா மகாலட்சுமி பூஜை எப்படி இந்த வெள்ளிக்கிழமை ஸ்ரீவித்யா சொன்னது மகாலட்சுமி அப்படின்னு சொன்னால் அதோடு நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மகாலட்சுமி பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியான ஒன்று கூட. ஸோ மகாலட்சுமிக்கு வந்து அவளுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் நமக்கு வரும், நமக்கு சந்ததி விருத்தியாகும் தெரிஞ்சிருக்கும். அதே சமயத்தில் ஆடி 3வது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜையும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. இந்த ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒவ்வொரு வருடமும் நீங்கள் நிறைய நல்ல நல்ல பதிவுகள் கொடுப்பீங்க. ஒரு வருடத்திற்கும் மற்றொரு வருடத்திற்கும் அந்த பதிவுகள் வந்து வித்தியாசப்படும். அந்த நாளை வச்சு அந்த கிரகங்களை வச்சு மாறுபாடு ஏற்படும். அதே சமயத்தில் அந்த கிழமையில என்ன பண்ணால் என்ன பலன் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லுவீங்க மேம். அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் வந்து இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய 3வது வெள்ளிக்கிழமை நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கான பதிவுகள் போட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த 3rd ஃப்ரைடே வந்து மகாலட்சுமியோட அருள் கிடைக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னா மகாலட்சுமி பூஜை எப்படி பண்ணலாம் மேம்? அதாவது அதாவது இந்த ஜூலை 31 ஆடி 3வது வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலசர்ப்ப தோஷ அமைப்பில் அன்றைக்கி கிரகநிலைகள் இருக்குது. ஸோ சந்திரன் வந்து கும்பராசியில் இருக்கார், சந்திரன் ராகுவோடு சேர்ந்துருக்காரு, சுக்கிரன் கேத்துவோடு சேர்ந்துருக்காங்க. ஸோ நிறைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகங்களில் ஜோசியர்கிட்ட கொண்டு போய் காமிக்கும் போது பெண் சாபம் இருக்குது உங்கள் குடும்பத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. இப்போ இந்த பெண் சாபம் ஒரு குடும்பத்தில் தான் இருக்குமா, இன்னொரு குடும்பத்தில் இருக்காதான்னா எல்லா குடும்பத்துலேயும் இருக்கும். ஒரு தலைமுறைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாவம் பண்ணாத மனிதர்களே கிடையாது. நோ மேன் இஸ் பர்ஃபெக்ட் இல்லையா? எல்லாருமே பாவம் பண்ணுறோம், எல்லாருமே புண்ணியமும் பண்ணுறோம். அதனுடைய லெவல் தான் வந்து டிஃபர் ஆகும். அப்போது ஒரு குடும்பத்தில் ஏன் பெண் வழிபாடுகளை அதிகமாக பண்ணுறோம், இறந்த சுமங்கலிகளை ஏன் நம்ம அதிகமாக வணங்குகிறோம், இப்படி நமக்கு பல விதத்தில் வழிபாடுகளை நம்ம வந்து வச்சுருக்குறோம். இந்த வெள்ளிக்கிழமை ஸ்ரீவித்யா சொன்னது மகாலட்சுமி அப்படின்னு சொன்னால் அதோடு நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அன்றைய நாளில் உங்கள் வீட்டில் சுமங்கலியாக இறந்தவங்களையும் வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்லது. இப்போ நம்ம வந்து ஒரு பதிவு வந்து கன்னி கும்பிடுறதுக்காக போட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா ஸ்ரீவித்யா? ஸோ இன்றைக்கி வந்து சந்திரனும் ராகுவோடு இருக்கார், சுக்கிரனும் கேதுவோடு இருக்கார். 2 பெண் கிரகங்களும் ராகு கேத்துவோட மாட்டின்னு இருக்கு. ஸோ அன்றைக்கி வந்து ஒரு மகாலட்சுமி பூஜை பண்ணுறது தப்பு இல்லை, பட் அந்த பூஜை நமக்கு பலிதம் தரணும் இல்லையா? அது நல்லபடியாக வரணும். ஸோ காலையில் அன்றைக்கி என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் சுமங்கலியாக இறந்தவங்க கண்டிப்பாக ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க, இறந்தவங்க இருப்பாங்க. அவங்கள ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோவுக்கு ஒரு பூவை வச்சு அவங்களுக்கு ஒரு விளக்கேற்றி அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ இனிப்போ ஏதோ ஒன்று வைத்து அவங்கள மானசீகமாக நினச்சிக்கோங்க. நான்வெஜ் மட்டும் செஞ்சு வைக்காதீங்க, ஸ்வீட் பண்ணி வைக்கலாம், எந்தாவது ஒரு இனிப்பு ஒரு பாயசம் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மகாலட்சுமி பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் வெளிநாட்டிலலாம் இருப்பீங்க, அவளுக்கு இப்போ ஜாதகத்தில் ஐயோ பித்ரு சாபம்னு சொல்கிறாங்க, பெண் சாபம்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நம்ம பிள்ளைங்களுக்கு அது இருக்குமோ, இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, இல்லை நம்ம இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறதுன்னு ஒரு ஜோதிடரை கேட்காமலேயே நிறைய பேருக்கு மனசில் ஒரு கேள்வி இருக்கும், அதே மாதிரி பயமும் இருக்கும். ஒரு குழந்தை வளர்றச்சே ஐயோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் யூடியூப்பில் இத்தனை சொல்கிறாங்க, இது ஒரு வேளை நம்ம குடும்பத்தில் இந்த பாதிப்பு வந்துடுமோ அப்படின்னு எல்லா குடும்பங்கள்லேயும் இருக்கும். எந்த குடும்பமும் அதில் வந்து விதிவிலக்கே கிடையாது. அதனால் இது எல்லாருமே பண்ணலாம். வீட்டில் காலையில் அன்றைக்கி ஏந்தம்மா உங்கள் வீட்டில் ஒரு சுமங்கலியாக இறந்தவங்கள மானசீகமாக நினச்சிட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு விளக்கேற்றி பூ வச்சு ஒரு பாயசம் பண்ணி நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள். மகாலட்சுமி பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியான ஒன்று கூட. ஸோ மகாலட்சுமிக்கு வந்து பொதுவாக இந்த கல்கண்டு சாதம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸோ கல்கண்டு பாத்துன்னு சொல்லுவாங்க, அதை கல்கண்டு சாதம் பண்ணுங்கள். கல்கண்டு சாதம் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்க வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த அக்கார வடசல்னு சொல்லுவாங்க, அதுவும் பண்ண தெரியுமான்னு தெரில. ஏன்னா எல்லாருக்கும் அக்கார வடசல் வராது,
பால் பாயசம் பண்ணுங்கள். வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான இனிப்பு வகையாக இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம். பட் முதல்ல வந்து எல்லாருமே வந்து இந்த ஷீரா தான் பண்ணுவாங்க. ஏன்னா இல்லைன்னா ரவையை வந்து வறுத்துட்டு கேசரி பண்ணுவாங்க. பட் கேசரி கலர் போட மாட்டாங்க. அந்த ரவையோடு சேர்ந்த சர்க்கரை பாகு பண்ணி அதில் ஷீரா பண்ணுவாங்க. கல்கண்டில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா பால் பாயசம் பண்ணலாம். நீங்கள் அரிசியை நல்லா வறுத்துட்டு அதை நொய் மாதிரி உடைச்சிட்டு பால்லையே வேக வச்சு பால் பாயசம் பண்ணலாம். ஸோ நெய்வேத்தியத்துக்கு இதை எடுத்துக்கோங்க. தாமரை பூவில் நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது அவ்வளோ விசேஷம். ஸோ வெள்ளிக்கிழமை எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் தாமரைப்பூ வாங்க முடியுமோ அன்றைக்கி விலையை பார்த்துக்கோங்க. பார்த்துன்ட்டு நீங்கள் தாமரைப்பூ வாங்கிக்கோங்க. 9 கவுண்டில் வாங்கணும். 9 இல்லைன்னா 18, 27 அந்த மாதிரி வாங்கிக்கோங்க தாமரைப்பூவை. சில பேர் வீட்டில் இந்த காப்பர் காயினில் வந்து தாமரைப்பூ போட்டது இருக்கும். ஸோ அஷ்டோத்திரம் பண்ணலாம். ஒரு 108 அஷ்டோத்திரம் மகாலட்சுமி இதை அந்த காயினால் தாயாருக்கு அர்ச்சனை பண்ணுறது அப்படிங்கிறது. இது எல்லாமே இதில் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். இது சாயங்கால நேரத்தில் தான் செய்யணும். ஸோ அன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் உங்கள் இறந்தவங்களை கும்பிட்டுருங்க. சாயங்காலம் 6 மணிக்கு இந்த மகாலட்சுமி பூஜையை பண்ணுங்கள். கண்டிப்பாக அன்றைய நாளில் அர்ச்சனைக்கு வந்து இந்த குட்டி குட்டியாக வில்வ இலை இருக்கும். பெரிய வில்வம் வந்து சிவனுக்கு உண்டானது, சின்ன வில்வ இலை வந்து மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்தது. ஸோ வில்வத்தால் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் பண்ணலாம், கனகதாரா ஸ்லோகம் சொல்லலாம், மகாலட்சுமியினுடைய காயத்ரி சொல்லலாம். இதையெல்லாம் சொல்லி நெய்வேத்தியமும் பண்ணி ஒரு ஆரத்தி எடுத்துட்டிங்கன்னா அன்றைய மகாலட்சுமி பூஜை சூப்பராக முடியும். சூப்பர் மேம், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அன்னைக்கு வந்து பெண்கள் இந்த நிறத்தில் ஆடை அணிவது சிறப்பு மகாலட்சுமி பூஜைக்கு அப்படின்னா எந்த நேரத்தில் மேம்? அந்த தாமரை பிங்க்கு, லோட்டஸ் பிங்க் இருக்கு இல்லைங்களா, அதுவும் நல்லது. அப்படி இல்லைன்னா அந்த கத்திரிக்காய் கலர் இருக்குது பாருங்கள், பர்பிள், அதுவும் ரொம்ப, லாவெண்டர்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே ரொம்ப உகந்தது. ஓகே மேம், நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க கிரகங்கள் வந்து ராகு கேது பிடியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில பேரோட வீடுகளில் வந்து இந்த ஆடி வெள்ளிக்கிழமை வந்து புத்துக்கு பால் தெளிக்கும் வழக்கம் அப்படின்றது இருக்கும். அது வந்து இந்த வெள்ளிக்கிழமை 3rd ஃப்ரைடே பண்ணலாம். ரொம்ப 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 விசேஷம். அதை நான் சொன்னேன், சந்திரன் ராகுவோடு இருக்கார், சுக்கிரன் கேதுவோடு இருக்கார். ஸோ உங்களுக்கு அன்றைய நாளில் அதுக்கு அமைஞ்சதுன்னா ரொம்ப விசேஷம். ஸோ 3வது வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால புத்துக்கு பால் தெளிக்கிறது ரொம்ப விசேஷமாக பண்ணலாம். ஓகே மேம், ஒரு சில பேர் அந்த பால் தெளிக்கும் போது அந்த முட்டை வைக்கிறாங்க மேம், முட்டை வந்து உடைச்சி வைக்கிறது, அது வந்து சரிதானா மேம்? அந்த முறையை பின்பற்றலாம்? எனக்கு அது தெரியல. பட் கோவில்களில் ஏன் நம்ம இப்போ நாங்கள்லாம் வளர்ந்த டைமில் வந்து எந்த கோவில்கள்லையுமே அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ வெறும் மாரியம்மன் கோவில் இருக்குது, அந்த மாரியம்மன் கோயிலில் புத்து இருந்ததுன்னா அது வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பட் நாங்கள்லாம் சின்ன வயசில் ஒரு சிவன் கோயிலில் தான் போய் புத்துக்கு பால் தெளிக்கிற வழக்கம் இருந்தது. ஸோ நான் அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. இப்போ தான் அதெல்லாம் வந்து ஒரு ஃபேஷன் மாதிரி நிறையா வைக்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு எந்த சர்ப்பமும் வந்து முட்டையெல்லாம் சாப்பிடாது. இது எதுக்கு ஒரு புத்துக்கு பால் தெளிக்கும் பொழுது என்னெல்லாம் அதில் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பசும்பாலில் பச்சரிசி போட்டுட்டு வெல்லம் போட்டு அதை நல்லா கையால் கரைச்சி அதை தான் அந்த நாக பிரதிஷ்டை பண்ண சிலையில் வைப்பாங்க. இது எதுக்கு வைக்கிறாங்கன்னா, அந்த பால் வந்து பூமிக்குள்ளே அப்படி வழியும் பார்த்தீங்களா, அந்த மண்ணில் வந்து நிறைய எறும்புகள்லாம் இருக்கும். அந்த எறும்புகள், அங்கே இருக்கக்கூடிய இல்லைன்னா அந்த வாழைப்பழத்துக்கு வந்து பசுமாடு வந்து சாப்பிட்றது, இப்படி ஒரு அரச மரத்துக்கு கீழே ஒரு கோவில் வளாகத்தில் அதெல்லாம் இருக்கும்போது நம்மளுடைய பித்ருக்கள், ஏதாவது ஒரு ஜென்மாந்திரத்தில் இருக்கக்கூடிய பித்ருக்கள் அங்கே இருப்பாங்களாம். அவங்க எறும்பாக இருக்கலாம், பல்லியாக இருக்கலாம், பூச்சியாக இருக்கலாம், வண்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் அங்கே இருப்பாங்களாம். அவங்க நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ண சொன்னாங்களே தவிர, புத்துலேருந்து சர்ப்பம் வந்து அந்த முட்டையெல்லாம் சாப்பிடவே சாப்பிடாது. எந்த சர்ப்பமும் இந்த பாலை கூட சாப்பிடாது. பட் நம்மளுடைய ஐதீகம் வந்து நம்ம பித்ருக்கள் ஆசீர்வாதம் வரும். அப்போ பித்ரு ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் குழந்தை பிறக்கும், சந்ததி விருத்தி இருக்கும். இல்லைன்னா குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சந்ததி விருத்தி ஆகவே ஆகாது. இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் குழந்தை பிறக்கிறதுக்கே கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, முந்தின ஜென்ரேஷன் எல்லாம் இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியங்களை ஒழுங்காக பண்ணாததுனால தான். ஸோ இன்றைக்கி எல்லாருக்கும் பயம், அதனால் அதை வந்து கொஞ்சம் கடைப்பிடிச்சு பண்ணுறாங்க. நீங்கள் புத்துக்கு பால் தெளிக்கக்கூடிய வழக்கமே வந்து நம்ம பித்ருக்கள் அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஜீவராசியாக இருப்பாங்க.
ஸோ அவளுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் நமக்கு வரும், நமக்கு சந்ததி விருத்தியாகும் அப்படிங்கிறதுக்கு தான். சூப்பர் மேம், கரெக்டாக ஒரு பதிவாக கொடுத்தீங்க. புத்துக்கு பால் தெளிக்கிறது எதனாலன்னு சொல்லிட்டீங்க, என்ன வைக்கணும் அப்படின்றதும் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே சமயத்தில் ஆடி 3வது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜையும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்க. நல்ல ஒரு பதிவு மேம். நன்றி, வணக்கம்.